நீங்க வந்து ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை வீழ்த்த முடியாது. அதற்கான ஆளுமை தன்மை, அதற்கான பலம் நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்முடைய பொது எதிரியாக நாம் யாரை முதல்ல இப்ப நீங்க சீமானின் பொது எதிரி யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லாரையும் பொது எதிரின்னு சொல்ல முடியாது. ஓகே. சீமான் இப்ப நேரடியா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொது எதிரின்னு தான் அப்ப நீங்க கிட்டத்தட்ட இன்னொரு வைக்கிறாரு. நீங்க உங்களுக்கு மாற்று யாரு? நீங்கள் வள்ளுவர் சொல்வதைப் போல ஒரு 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 எதிரியை வீழ்த்த இன்னொரு எதிரியை துணை கொள்ளலாம்னு சொல்றார் வள்ளுவர். அது குறைந்தபட்ச தீமை, இப்ப பெரிய அளவிலான தீமை என்ற அடிப்படையிலாவது நம்ம இங்க எல்லோரிடமும் நமக்கு முரண்பட்ட கருத்துக்கள் நெறைய இருக்கதாங்க செய்யும். நான் தான் சொன்னேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி கூட 100 விழுக்காடு உடன்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. சில விடயங்களில் நாம் இணைந்து போவதும், சில விடயங்களில் விலகி நிற்பதும் தேவையான ஒன்றா இருக்கும்போது, தேர்தல் அரசியலில் சீமான் பொது எதிரி வீழ்த்த வேண்டும் என்றால் இன்னொரு எதிரியோடு சேர்ந்து தான் ஆகணும். நீங்கள் யாரோடும் சேராம இருக்கிறது மூலமா என்ன பண்றீங்கன்னா, பொது எதிரியை மீண்டும் மீண்டும் நீங்க வந்து வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப இதே மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் தானே வேல்முருகன் அவருக்கும் இருக்கு. திமுகவை தவிர்த்து அவர் இப்ப நீங்க சொல்ற அவர் பேசுற பேச்சுகள் எல்லாமே யார் கூட கூட்டணி சேர முடியுங்கிற நிலையில இல்ல அவரு வந்து திமுகவை தவிர்த்துல இப்ப நீங்க டிவிகே கூட்டணி வருமான்னு கூட ஒரு வேல்முருகனுக்கும் விஜயும் கூட்டணி சேருவாங்க கூட கேள்வியில் கூட அவர் என்ன சொன்னார், தேர்தல் கால சூழலை பொறுத்து தான் அந்த அணிகளுடைய கூட்டணி கணக்குகள் எப்படி அமையுதுன்றதை பொறுத்து நான் முடிவெடுப்பேன். அவர் தனிமைப்படுத்தப்படலாம். இன்னைக்கும் அதிமுகவில் இருந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அண்ணன் வேல்முருகனுடைய கருத்துக்களை வரவேற்கக்கூடிய தலைவர்கள், மற்ற கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்கு வேல்முருகன் குறித்து. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நாம் தமிழர்களுக்கு இருக்கிற மாதிரி இல்ல, இந்த கட்சிகளோட நாங்க கூட்டணி சேர மாட்டோம், காரணம் இந்த கொள்கை. தெளிவாக ஒரு பாஜகவை சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் என்னன்னா, ஏன் அப்படி என்றால் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்யுது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டம் உட்பட நீங்கள் காஷ்மீரிய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது, இந்தியாவை வந்து அமைதியான ஒரு சூழலில் இருந்து அதை பதற்றமாக வைக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலையை வந்து பாஜக கையில் எடுக்கிறதால தான் அவர் ஆரம்பத்திலேயே பாஜகவை வந்து தன்னுடைய முதன்மை எதிரியாக அவர் முன்னிலைப்படுத்தியிருக்காரு. அதனால் அதனுடன் சேரக்கூடிய கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டேன்றது தெளிவாக இருக்காரு.